ஹாய் வணக்கம் மக்களே. செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. இன்னைக்கு நான் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜூலை 21 2021 ஜூலை 21 2021. இன்றைய தேதியில் செய்தித்தாள்களில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காமல் தந்துடுங்க. Here comes the newspaper analysis for July 21. First one, P75I. P75I. So, Project 75 India, அதான் ஷார்ட்டா P75I அப்படின்னு சொல்லப்படுகிறது. Project 75 India. So, Union Government of India has issued a tender of 50,000 crores to build 6 conventional diesel electric submarines. 6 நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்காக ஒன்றிய அரசு 50,000 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. அந்த திட்டத்திற்கான பேர் தான் ப்ராஜெக்ட் 75I அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல I அப்படிங்கிறது இந்தியாவை குறிக்கின்றது. These submarines will be bigger than the Scorpene class submarines which are being built at the Mazagon Dockyards Limited, Mumbai. So இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து ஏற்கனவே ஸ்கார்பின் வகை நீர்மூழ்கி கப்பலை விட மிகவும் பெரிதாக இருக்கும் என்று ஒன்றிய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 50,000 கோடி ரூபாய்க்கு கட்டப்படுகிற இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து ஏற்கனவே வந்து ப்ராஜெக்ட் 75 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தில் 6 நீர்மூழ்கி கப்பல் வந்து இந்தியா செஞ்சுங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்கார்பின் கிளாஸ் சப்மரைன், அதாவது கல்வாரி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேர். ஸோ அது இல்லாமல் இப்போ புதுசாக 75I அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இதற்கான டெண்டர் அந்த ஒப்பந்த புள்ளி வந்து L&T லாசன் அண்ட் டோப்ரோ அந்த நிறுவனத்துக்கு அண்ட் மாசகான் டாக்யார்ட்ஸ் லிமிடெட் பாம்பேல இருக்கிற மாசகான் டாக்யார்ட்ஸ் லிமிடெட் இந்த 2 நிறுவனத்துக்கும் தரப்பட்டுள்ளது. ஸோ இப்போ இந்த 2 நிறுவனம் வந்து ஒரு கூட்டாளியை தேர்ந்தெடுப்பாங்க, ஓகேங்களா, ஒரு பார்ட்னர் கம்பெனியை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பார்ட்னர் கம்பெனி வந்து சர்வதேச கம்பெனியா இருக்கும். அதில் சர்வதேச கம்பெனி என்பது ஜெர்மனி, பிரான்ஸ், சவுத் கொரியா, ரஷ்யா, ஸ்பெயின் இந்த 5 நாடுகள்லேருந்து ஏதாவது ஒரு நாடு இருக்கிற கம்பெனியை பார்ட்னர் கம்பெனியா தேர்ந்தெடுப்பாங்க. இந்த L&T அண்ட் மாசகான் டாக்யார்ட் லிமிடெட் லொக்கேட்டட் அட் மும்பை இந்த 2 நிறுவனம் அதில் இருக்கிற சர்வதேச கம்பெனி ஏதாவது ஒன்று சேர்ந்து இந்தியாவிலே உள்நாட்டிலேயே இந்த நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்க போறாங்க. ஸோ இதனால MSME சிறு மீடியம் ஸ்மால் அந்த மாதிரி இருக்கிற அந்த கம்பெனி சிறு குறு அந்த நிறுவன கம்பெனிகள்லாம் இதனால வளரும் என்று ஒன்றிய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் 75 இந்தியா அப்படின்னா நாம கொஞ்சம் ப்ராஜெக்ட் 75ஐயும் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்திய அரசாங்கத்தால் செய்யப்பட்டது தான் ப்ராஜெக்ட் 75. அதில் வந்து 6 சப்மரைன்ஸ் 6 நீர்மூழ்கி கப்பலை வந்து 2022ஆம் ஆண்டுக்குள்ள கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் ப்ராஜெக்ட் 75. இன்றைய தேதியில வரைக்கும் வந்து 6 ஸ்கார்பின் கிளாஸ் கல்வாரி கிளாஸ் அப்படின்னு சொல்றோம் ஸ்கார்பின் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கப்பற்படையிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இது. அதில் அந்த 6 நீர்மூழ்கி கப்பலுக்கான பெயர்கள்: 1 INS கல்வாரி டிசம்பர் 2017 கமிஷன் செய்யப்பட்டது. INS காந்தேரி செப்டம்பர் 2019 கமிஷன் செய்யப்பட்டது. INS கரஞ்ச் மார்ச் 2021 கமிஷன் செய்யப்பட்டது. இந்த 3 கப்பல்கள் கே வரிசை, ஓகேங்களா, கல்வாரி, காந்தாரி மற்றும் கரஞ்ச் ஆகிய இந்த 3 நீர்மூழ்கி கப்பல்களும் கா வரிசை அல்லது கே வரிசை சேர்ந்தது. அதுக்கு அடுத்த 3 வந்து வி வரிசை. INS வேலா லான்ச்ட் ஆன் மே 2019 மே 2019 லான்ச் செய்யப்பட்டது. இன்னும் இந்திய நேவியிடம் கமிஷன் செய்யப்படவில்லை, கமிஷனும் ஒப்படைக்கப்படவில்லை. ஓகேங்களா, லான்ச் மீன்ஸ் என்னன்னா இது கமிஷனா ஒரிஜினலா இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல போய் சேர்றது அப்படிங்கிறது. எப்படி சொல்றதுன்னா ஒரு ட்ரெய்லர் பிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் INS வகீர் லான்ச்ட் ஆன் நவம்பர் 2020 டு பி கமிஷன். இதுவும் லாஸ்ட் ஒன் INS வக்ஷீர், இது இன்னும் லான்ச் பண்ணவே இல்லை, கூடிய சீக்கிரம் விரைவில் இது லான்ச் செய்யப்படும். ஓகேங்களா, மொத்தம் இந்த ப்ராஜெக்ட் 75ல 6 நீர்மூழ்கி கப்பல்கள், ப்ராஜெக்ட் 75I அதுலேயும் 6 நீர்மூழ்கி கப்பல்கள் செய்யப்பட போகிறது. ஸோ ப்ராஜெக்ட் 75ல வந்து 3 கப்பல்கள் கே வரிசை, 3 கப்பல்கள் வந்து
வி வரிசை கல்வாரி, காந்தேரி, கரஞ்ச், வேலா, வகீர் மற்றும் வக்ஷித். Next for July 21, Marine Aids to Navigation Bill. Marine Aids to Navigation Bill. Union Minister of Ports, Shipping and Waterways, Mr. Sarbananda Sonowal, introduced a bill in the Rajya Sabha named Marine Aids to Navigation Bill. ஒன்றிய துறைமுக கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு சர்பானந்தா சோனோவால் மாநிலங்களவையில் ஒரு புதிய மசோதாவை ஒன்று தாக்கல் செய்துள்ளார். மெரைன் எய்ட்ஸ் டு நேவிகேஷன் பில் அப்படின்ற பெயரிடப்பட்டுள்ள அந்த மசோதாவை அவர் தாக்கல் செய்தார். இந்த மசோதா இதற்கு முன்பாக மக்களவை லோக்சபாவில் ஆல்ரெடி பாஸ் செய்யப்பட்டு விட்டது. ஸோ இந்த மசோதா வந்து நீண்ட காலமாக இருக்கின்ற லைட் ஹவுஸ் ஆக்ட் ஆஃப் 1927 1927 லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்க சட்டம், ஓகேங்களா, கலங்கரை விளக்க சட்டம் 1927 ரிப்பீல் பண்ண போகிறது. மெரைன் எய்ட்ஸ் டு நேவிகேஷன் பில் 2021 likely to repeal the old lighthouse act of 1927. எதற்காக அப்படின்னா to make way for shifting the modern aids from the lighthouses for marine navigation. ஸோ கடல்சார் போக்குவரத்தை நாட்டில் உள்நாட்டு கடல்சார் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. உள்நாட்டு கடல்சார் போக்குவரத்தையும் மேம்படுத்துவதற்காகவும் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கத்தை வந்து இன்னும் மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவதற்காகவும் இந்த மசோதா திருத்தி அமைக்கப்படுகிறது. The bill is aimed at maintenance, development and management of marine aids to navigation around the country. Next for July 21, digital fertility map. Digital fertility map. Bihar's கிஷன்கஞ்ச் gets the digital fertility map. பீகார் மாநிலத்தில் இருக்க கிஷன்கஞ்ச் மாவட்டம் வந்து டிஜிட்டல் ஃபர்டிலிட்டி மேப்பை பெற்றுள்ளது. டிஜிட்டல் மின்னணு ஃபர்டிலிட்டி மேப். இந்த இடத்துல ஃபர்டிலிட்டி மேப் அப்படிங்கிறது, இந்த இடத்துல ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது நிலம் சம்பந்தப்பட்ட ஃபர்டிலிட்டி. இந்த இடத்துல ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது நில சம்பந்தப்பட்ட fertility. The digital fertility map has been prepared by the scientists of Bihar Agricultural University. பீகார் விவசாய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தி உள்ளனர். ஸோ இதற்காக விவசாயிகளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா they can now easily decide which crops they should grow in particular areas for the better gains. அவங்களுடைய விவசாய நிலத்தில் எந்த பயிரை விளைவித்தால் அதிகமான மகசூலை அதிகமான வருமானத்தை பார்க்க முடியும் என்பதையே இந்த டிஜிட்டல் ஃபர்டிலிட்டி மேப் விவசாயிகளுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. they can introduce new crops, go for crop diversification. புது வகையான பயிர்கள் மற்றும் அந்த பயிர் சார்ந்த வகைகளை வந்து மிகவும் சுலபமாக இதன் மூலம் கற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. They can also decide about the exact dose of fertilizers after knowing the fertility level of their soil. This will get the bumper crops. தன்னுடைய விளைநிலத்தின் மண் தன்மையை பொறுத்து எவ்வளவு சதவிகித ஃபெர்டிலைசரை அந்த மண்ணுக்கு நம்ம செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த ஃபர்டிலிட்டி மேப் விவசாயிகளுக்கு சொல்லும் அப்படின்னு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டது. பீகார் கிஷன்கஞ்ச் district gets the digital fertility map. Next for July 21, space rice விண்வெளி அரிசி. ஸோ சீனா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் த ரைஸ் ஹார்வெஸ்டட் ஃப்ரம் சீட்ஸ் தட் வெண்ட் ஆன் a 23-day lunar voyage with China's Change E5 in November 2020. ஸோ சீனாவின் விண்கலத்தில் செல்லப்பட்டது. ஸோ அங்க இருந்து அந்த பயிரை விளைவிச்சு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்பேஸ் ரைஸ் அப்படிங்கிறது. After being exposed to cosmic radiation, zero gravity, the seeds weighing around 40 grams returned and were harvested. So விண்வெளியில இருந்து திரும்பவும் பூமிக்கு கொண்டு வரப்பட்டு காஸ்மிக் ரேடியேஷன் செலுத்தி இந்த அரிசியை திரும்பவும் இங்க விளைவிக்கப்பட்டுள்ளது. It is believed that the rice is exposed to the environment in space may mutate and produce higher yields once planted on earth. So விண்வெளியில பயிரிடப்பட்டு அதை திரும்பவும் இங்க காஸ்மிக் ரேடியேஷன் மூலமாக செலுத்தி பூமியில் நட்டால்
அதிகமான மகசூல் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இட் இஸ் பிலீவ்டு தான், இன்னும் அது ப்ரூஃப் பண்ணப்படவில்லை. இட் இஸ் பிலீவ்ட் that the rice seeds exposed to the environment and space may mutate and produce higher yields once planted on the earth. China has been taking seeds of rice and other crops to space since 1987. 1987 ஆண்டுல இருந்தே சீனா வந்து இது மாதிரி பயிர்களை வந்து விண்வெளிக்கு கொண்டு போய் அங்க நட்டு வச்சு அதை கொஞ்சம் விளைய வச்சு திரும்பவும் பூமிக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி பயிற்சியில வந்து சீனா 1987 இருந்தே ஈடுபடுவது என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸ்பேஸ் ரைஸ். நெக்ஸ்ட் ஃபார் July 21, no census of caste other than SC and ST. No census of caste other than SC and ST. The central government has decided against enumerating the caste-wise census population other than the scheduled caste and scheduled tribes in the upcoming census, despite requests from the state governments of Maharashtra and Odisha for the same. ஸோ ஒன்றிய அரசு நேற்றுக்கு பாராளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, ஓகேங்களா, நோ காஸ்ட் வைஸ் சென்சஸ், நோ காஸ்ட் வைஸ் சென்சஸ் நடத்தப்படாது. எஸ்சி மற்றும் எஸ்டி தவிர மற்ற எந்த கம்யூனிட்டிக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக உத்தேசம் அரசிடம் இல்லை என்று ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. ஸோ சமீபத்து காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், இந்த 2021 சென்சஸ் நடக்கிறப்ப இது மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் மகாராஷ்டிரா அரசாங்கம் மற்றும் ஒடிசா அரசாங்கம் ஒன்றிய அரசுக்கு இது ஒரு கோரிக்கையாகவே வச்சிருந்தது, குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இந்த சமயத்தில் வந்து ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் வந்து எஸ்சி எஸ்டி தவிர வேற எந்த காஸ்ட் சென்சஸுக்கும் அரசாங்கத்திடம் எந்த விதமான திட்டமும் இல்லை, அதை செயல்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லா கம்யூனிட்டியுமே காஸ்ட் வைஸ் சென்சஸ் நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு வந்த டைம்ல ஒன்றிய அரசு இந்த மாதிரி ஒன்று சொல்லி இருக்கிறது குறிப்பிடத்தகுந்த வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. Government said that according to the provisions of the constitution, the seats are reserved for SCs and STs in Lok Sabha and in the assemblies in proportion as nearly as may be to their population. அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு படி எஸ்சி அண்ட் எஸ்டி இவங்களுக்கான ரிசர்வேஷன் மட்டும்தான் மக்களவையிலும் மற்றும் மாநில சட்டமன்றத்திலும் இருக்கிறதுனால இதுங்களுக்கு இந்த எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு மட்டும் நாங்கள் காஸ்ட் வைஸ் சென்சஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ மற்ற காஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ரிசர்வேஷன் இந்திய அரசியலமைப்பு தராதனால நாங்கள் அதுக்கான காஸ்ட் வைஸ் சென்சஸ் எடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றிய அரசிடம் இல்லை என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Several parties asked to enumerate the population based on socio-economic and caste status during the proposed census of India in 2021. இந்திய அரசாங்கம் 2021 மக்கள் தொகை கணக்கெடுக்க போது காஸ்ட் வாரியான சென்சஸ் வந்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பை முன்னெடுக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஒன்றிய அரசு இது சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 2021 சென்சஸ் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணல, அது ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கணும், கொரோனா பேண்டமிக்னால அதை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ கடைசியாக எடுக்கப்பட்ட சென்சஸ் 2011. நெக்ஸ்ட் ஃபார் July 21, ப்ளூ ஆரிஜின். ஸோ இது வந்து ஸ்பேஸ் டூரிசம் வார். உலகின் மிகப்பெரிய பணக்காரராக அமேசான் கம்பெனியின் சேர்ந்த ஜெஃப் பெசாஸ் வந்து அவருடைய சொந்த ஸ்பேஸ் கம்பெனியான ப்ளூ ஆரிஜினில் ஸ்பேஸ் டூரிசம் போயிட்டு வந்திருக்கிறாரு. விண்வெளி சுற்றுலா சென்று வந்துள்ளார். அமேசான் நிறுவனத்தின் ஓனராக இருக்கிற ஜெஃப் பெசாஸ், அவருடைய ஸ்பேஸ் கம்பெனி விண்வெளி நிறுவனம் தான் ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிறது தான் அது. ஸோ அந்த ப்ளூ ஆரிஜின் அந்த ஸ்பேஸ் மிஷின் அந்த டிராவலுக்கு வந்து நியூ ஷெப்பார்ட் அப்படின்னு ஒரு பேர் சூட்டியிருக்கிறாங்க அவங்க. அந்த நியூ ஷெப்பார்ட் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, அமெரிக்காவிலிருந்து விண்வெளிக்கு சென்ற முதல் நபரோட பேரை கௌரவிப்பதற்காக அந்த ஷெப்பார்ட் அப்படின்ற வார்த்தையை சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த மிஷன் வந்து altitude of 66.5 miles 107 கிலோமீட்டர்ஸ், ஓகேங்களா, பூமியில இருந்து 107 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு விண்வெளிக்கு அது சென்றுள்ளது அப்படின்னு அமேசான் நிறுவனம் தெரிவித்துள்ளது. Bezos founded the Blue Origin in 2000 with the goal of one day building the floating space colonies with artificial gravity where millions of people will work and live. So Blue Origin என்ற கம்பெனியை வந்து அவர் 2000 ஆண்டுல
ஏற்படுத்தினார். ஸோ அதோடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஸ்பேஸ்ல போய் நிறைய மக்கள் வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஆர்டிஃபிஷியல் கிராவிட்டில செயற்கை அந்த இதில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட அந்த ப்ளூ ஆரிஜினோட எய்ம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஷெப்பார்ட் அப்படிங்கிறது ஆலன் ஷெப்பார்ட் கௌரவிப்பதற்காக அந்த பேர் சூட்டப்பட்டுள்ளது. ஆலன் ஷெப்பார்ட் யார் அப்படின்னா, விண்வெளிக்கு சென்ற முதல் அமெரிக்கர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். த ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் இன் ஸ்பேஸ். ஸோ அவரை கௌரவிப்பதற்காக தான் அந்த பேரு நியூ ஷெப்பார்ட் அப்படின்னு வைக்கப்பட்டுள்ளது. ஸோ ப்ளூ ஆரிஜின், நியூ ஷெப்பார்ட், அமேசான், ஜெஃப் பெசாஸ், ஸ்பேஸ் டூரிசம் இதுதான் இதுல முக்கியம். ஸோ 9 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பேஸ் டூரிசம் பேனசான் அவர்கள் வந்து போயிட்டு வந்தார். அவங்க போனதோட 9 கிலோமீட்டர் அதிகமாக இவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 21 பீட்டா டைட்டானியம் அலாய். பீட்டா டைட்டானியம் அலாய் DRDO ஓகேங்களா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து ஹை ஸ்ட்ரென்த் டைட்டானியம் அலாயை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்ட்ரென்த் டைட்டானியம் அலாய், ஹை ஸ்ட்ரென்த் டைட்டானியம் அலாயை வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. டெவலப் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO. அதிவலிவு கொண்ட டைட்டானியம் கலவையை உருவாக்கியுள்ளது இந்தியாவின் DRDO அமைப்பு. This alloy has been developed for applications in aerospace structural forging. So போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றின் கருவிகளை தயாரிப்பதற்காக அதிக வலிமை கொண்ட பீட்டா டைட்டானியம் உலோக கலவையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமான DRDO உருவாக்கியுள்ளது. ஸோ இந்த பீட்டா டைட்டானியம் கலவை வந்து Ti10V2FeAl. இல்ல இந்த V அப்படிங்கிறது வெனாடியம் குறிக்குது, Fe அப்படிங்கிறது அயன் இரும்பு குறிக்குது, Al அப்படிங்கிறது அலுமினியம் குறிக்குது. இந்த பீட்டா டைட்டானியம் கலவை பீட்டா டைட்டானியம் அலாய் கண்டைன்ஸ் அயன், வெனாடியம் அண்ட் அலுமினியம், இரும்பு, வெனேடியம் மற்றும் அலுமினியத்தை கொண்டுள்ளது இந்த பீட்டா டைட்டானியம் கலவை. டிஃபென்ஸ் Metallurgical Research Laboratory has developed this high-strength titanium alloy. Next for July 21, one-liners. Indian Oil Corporation is set to build India's first green hydrogen plant at Mathura Refinery, Uttar Pradesh. Uttar Pradeshத்தில் இருக்கிற மத்துரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் வந்து இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் IOC அவங்க வந்து இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் மையத்தை ஏற்படுத்த உள்ளனர். நெக்ஸ்ட் புக் ஹரி புலாகாத் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஆத்தர் எழுதியிருக்கிற ஒரு சயின்டிபிக் ஃபிக்ஷன் ஆத்தர் எழுதியிருக்கிற புத்தகம் தான் ஸ்பேஸ் லைஃப் மேட்டர் த கம்மிங் ஏஜ் ஆஃப் இந்தியா ஸ்பேஸ். ஸ்பேஸ் லைஃப் மேட்டர் த கம்மிங் ஏஜ் ஆஃப் இந்தியா ஸ்பேஸ். நெக்ஸ்ட் ஒன் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரோபார் IIT ரோபார்ல இருக்கிற IIT வந்து பிராணவாயு பங்கீட்டு முறை உபகரணத்தை வடிவமைத்துள்ளது. பிராணவாயு ஆக்சிஜன் ஓகேங்களா பங்கீட்டு முறை உபகரணத்தை வடிவமைத்து has developed the first of its kind oxygen rationing device. அந்த டிவைஸோட பேர் வந்து ஆம்லெக்ஸ் அப்படின்னு பெயரிடப்பட்டுள்ளது. IIT ரோபார் வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் லைன் இஸ் ஃபார் ஜூலை 21. ரஷ்யாவில் நடைபெறுகிற மேக்ஸ் சர்வதேச விமான கண்காட்சியில் முதன்முறையாக இந்திய விமானப்படையின் சாரங் ஹெலிகாப்டர் சாகச குழு பங்கேற்க உள்ளது. ரஷ்யாவில் நடைபெறுகிற மேக்ஸ் சர்வதேச விமான கண்காட்சியில் முதன்முறையாக இந்திய விமானப்படையின் சாரங் ஹெலிகாப்டர் சாகச குழு பங்கேற்க உள்ளது. The Sarang helicopter display team of the Indian Air Force is all set to perform for the first time at the MAX International Air Show held at Sugageske International Airport of Russia. Next one liners. International Olympic Committee changes its motto from faster, higher, stronger to faster, higher, stronger together. சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் தன்னுடைய மோட்டோவை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. வாசகத்தை மாற்றி அமைத்துள்ளாங்க. ஃபாஸ்டர், ஹையர், ஸ்ட்ராங்கர் ஓகேங்களா அப்படின்றத வந்து டுகெதர் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட சேர்த்திருக்கிறாங்க. ஃபாஸ்டர், ஹையர், ஸ்ட்ராங்கர், டுகெதர் அப்படின்னு மாற்றி அமைச்சிருக்கிறாங்க சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம். நெக்ஸ்ட் ஒன் தமிழ்நாடு அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் இருக்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து
தமிழக நாட்டில் உள்ள விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இயக்கப்படும் கல்லூரிகளை அதன் கீழே கொண்டு வரும் அப்படின்னு தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி டு பி an affiliating university colleges in the districts of விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி and மயிலாடுதுறை will come under the purview of the அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஸோ ஏற்கனவே போன ரெஜிம்ல ஏஐடிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, வேலூர்ல இருக்கிற திருவள்ளூர் யூனிவர்சிட்டி பைஃபர்கேட் பண்ணி விழுப்புரத்துல வந்து டாக்டர் ஜெயலலிதா யூனிவர்சிட்டி ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி கீழே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் இந்த மாவட்டங்கள்ல இருக்கிற கல்லூரிகள்லாம் அந்த யூனிவர்சிட்டி கீழே வரும்னு சொல்லப்பட்டது. இப்போ புதிதாக வந்திருக்க தமிழக அரசு வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு பதில் ஏற்கனவே சிதம்பரத்தில் இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டி கீழே இந்த மாவட்டங்களில் இருக்கிற கல்லூரிகள் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் லைனர்ஸ், தமிழ்நாடு. ஸோ முதலீட்டாளர்களின் முதல் முகவரி அப்படின்னு ஒரு மாநாடு நடைபெற்றது சென்னையில். இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் 2021. சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் M.K. Stalin inaugurated the investment conclave 2021 in சென்னை. முதலீட்டாளர்களின் முதல் முகவரி என்ற பெயரை கொண்ட மாநாடு சென்னையில் நடைபெற்றது. அதுல பேசிய தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய கனவு அப்படிங்கிறது தமிழ்நாடை வந்து $1 trillion பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும், $1 trillion எக்கனாமியாக தமிழ்நாடை உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் ஃபுல்லி டிஜிட்டைஸ்டு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 2.0, ஒற்றைச்சாளர இணையதளம் 2.4 ஃபார் இன்வெஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் தமிழ்நாடு நியூஸ் தான். டி முருகேசன் கமிஷன், ஜஸ்டிஸ் டி முருகேசன் கமிஷன் தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஜஸ்டிஸ் நீதியரசர் திரு முருகேசன் குழு தனது அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. தொழில் படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை நிலை குறித்து ஆராய்வதற்காக தமிழக அரசு நீதியரசர் டி முருகேசன் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை ஏற்பாடு செய்திருந்தது. அந்த குழு நேற்று தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலினிடம் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது. ஸோ அந்த அறிக்கை கிட்டத்தட்ட 84 பக்கம் கொண்ட அறிக்கையாக இருக்கின்றது. With this, I'm coming to an end for July 21, 2021 current affairs newspaper analysis video. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் வரும், உங்களால பார்க்க முடியும். Thank you for watching the video and be safe.